மக்களே இன்னைக்கு ஏஞ்சதே 12 மணிக்கு. அம்மாவுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு, நமக்கு 3 முட்டை போட்டு ஒரு தோசை சாப்பிட்டு, அப்படியே கரும்பு சாப்பிட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். சரி பசிச்சதுன்னு சொல்லிட்டு பீனட் பட்டர் தடவி ஒரு பிரெட்டு தேனில் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்படியே நைட்டுக்காக வந்துட்டு அப்படியே வந்து பீஃப் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டெம்ட் ஆச்சு. சரின்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நம்ம போயாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கபாப் வாலானுங்கிற ஒரு பீஃப் கடைக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே. போயிட்டு அங்கே ருமாலி ரொட்டி ஒரு பிளேட்டும் பீஃப் கபாபும் வாங்கியாச்சு. ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. இதில் மைனஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இக்கிகாய் புக் படிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு வண்டியை விட்டாச்சு மக்களே. ஜிம்முக்கு வந்து பார்த்தா செம்ம கூட்டம். வாங்க மக்களே, அப்படியே இன்னைக்கான அருமையான ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த குறளுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த 5 விஷயத்த அடக்கிட்டானா அவன் நீடோடி வாழலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அது எந்த 5 விஷயம்னா, உடம்புல இருக்க கண்ணு, காது, மூக்கு, உடம்பு, அப்புறம் மொத்த உடம்போட இந்த கெட்ட ஆசைகளை நிறைவேற்றாம நல்லபடியாக நல்ல சொற்களை கேட்டு நல்லதை பார்த்து நல்லதை சாப்பிட்டு உடம்ப நல்லபடியாக பார்த்து வந்தானா அவன் நீடோடி வாழ்வான் அப்படின்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மா செஞ்ச மீன் குழம்போ சிக்கனோ சாப்பிட்டு 2 ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு ஃபிஷ் ஆயில் ஒன்று போட்டு இன்னைக்கான டே என் பண்ணிக்கிறோம். ஸ்டே ஸ்ட்ராங் மக்களே.